வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதி மகனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. டே செந்தில் இரு இரு அப்படின்னு வீட்டுக்குள்ளே வர்ற கோமதி செந்தில் நிறுத்துறாங்க. நான் உங்ககிட்ட பேசினதை மீனா கிட்ட சொல்லக்கூடாது. ஏன் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னேன்னு அவகிட்ட சண்டையும் போடக்கூடாது. மீறி சண்டை போட்டேன்னு வையே, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்னு கோமதி ஒரு மிரட்ட செந்தில் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. போ அப்படின்னுட்டு கோமதி கிச்சன் பக்கமா போறாங்க. சே, இந்த அம்மா எல்லா பக்கமும் வளைச்சு ஆப்பு அடிச்சுட்டாங்களே அப்படின்னு நெத்தியும் முகத்தையும் தேய்ச்சிக்கிட்டு செந்தில் வெறுப்போட அங்கேயே நின்றுட்டு இருக்க மீனா கிச்சன்ல இருந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. போறவங்க செந்தில் இருக்காரா இல்லையா என்னாச்சுன்னு திரும்பி கூட பார்க்காம ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. பயங்கர கடுப்பாகிற செந்தில் பேகை அங்கேயே சோஃபால தூக்கி போட்டுட்டு ரூம்குள்ளே போகிறாரு. மீனா புத்தம் புதுசா தெரியாத இடத்துக்கு வந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே இங்கேயும் அங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்க உள்ளர வர்றவர் கதவை லாக் பண்ணிட்டு மீனா கிட்ட வர்றாரு. மீனா அவரை விருக்குன்னு நிமிந்து பார்க்க, ஆனா சரியான ஆளுதாண்டி நீங்கிறாரு அவரு. நல்லவ மாதிரி நடிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறல்ல நீ அப்படின்னு செந்தில் கோவமா கத்த மீனா கொஞ்சம் குழப்பமோ நிறைய எரிச்சலுமா பார்க்குறாங்க. புருஷனை பற்றி கொஞ்சம் கூட கவலையோ அக்கறையோ கிடையாதா உனக்கு? புருஷனோட அவமானம் உனக்கு ஒரு விஷயமே கிடையாது, அப்படிதானே அப்படின்னு அவரு பயங்கர கோவத்தில் கத்த, நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க மீனா. ஏய் சும்மா நடிக்காத அப்படின்னு அவரு கத்த, அவங்க திடுக்குன்னு நிமிந்து பார்க்குறாங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்லி அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி வச்சிருக்கிற அப்படின்னு செந்தில் கத்த, ஐயோ அத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு மீனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன முழிக்கிற? என் கதை பூராத்தையுமே அம்மா கிட்ட நீ சொல்லிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா கொஞ்சம் திணுக்குன்னு நிக்கிறாங்க. கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போய் என்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. எனக்கு எம்பட்டு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு செந்தில் சொல்ல, தப்பு பண்ணுறப்ப வராத மனவேதனை இப்போ உங்கள் அம்மா கேட்டவுன்ன வந்துடுச்சாக்கும் அப்படின்னு மீனா கேட்க, ஏய் நீ என்னத்துக்கு இதை அவங்கக்கிட்ட சொன்ன? அதுக்கு பதில் சொல்லுன்னு கத்துறாரு அவரு. நான் வேணும்னெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அப்புறம் நானாவும் போய் சொல்லலை. என்ன பிரச்சனைன்னு அத்தை என்கிட்ட திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சமாளிக்க தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்ல இவரு முகத்தை திருப்பிக்கிறாரு. இந்த ரூம்ல நாம கத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்க வெளியே கேட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில என்கிட்ட நீ உண்மையை சொல்லியே ஆகணும்னு கேட்டதுனால தான் நான் மறுக்க முடியாம சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்றாங்க மீனா. இதுக்கு தான் நான் அங்கேயே இருக்கலாம்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லையே. நீ இங்க கிளம்பி வந்து இப்ப என்ன ஆச்சு பாத்தியான்னு கோவிச்சுக்கிறாரு செந்தில். தேவையில்லாத தலைவலிங்கிறாரு செந்தில். இந்த தலைவலிக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானேன்றாங்க மீனா. ஏய் சும்மா எல்லாத்துக்குமே ஏன் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்காத மீனா. யாருமே பண்ணாத தப்பையா நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு செந்தில் கேட்க, இன்னமும் இது தப்புன்னே நீ உணரலையான்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க மீனா. இங்க பாரு, இனிமே காசே வாங்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அத்தோட நீ அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம கோவிச்சுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்குற. என்கிட்டயும் சரியா பேசாம அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட. என்னெல்லாமா பண்ணி வச்சிருக்க. அடுத்து என்ன? அப்பா கிட்ட இதை சொல்ல போறியான்னு கத்துறாரு செந்தில். நான் எதுக்கு அவர்கிட்ட சொல்ல போறேன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏய் உன்னோட முடியல, எப்ப பாரு இதே வேலை அப்படின்னு ஆபீசர் செந்தில் ரொம்ப கோவமா துண்டை விருவிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. ஐயோ இந்த அத்தை எதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நொந்து போய் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க மீனா. மீனாவும் கதவை திறந்துட்டு அவங்க ரூம்ல இருந்து வர பக்கத்து ரூம்ல இருந்து கோமதியும் கரெக்டா வெளியே வர்றாங்க. ரெண்டுட்டு வந்த கோமதி மீனாவை எதிரில் பார்த்துட்டு அச்சோ அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க. மீனா அப்படி அவங்கள முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவன் என்ன இப்படி நிற்கிறா? செந்தில் ஒருவேளை அவகிட்ட ஏதாவது கேட்டிருப்பானோ அப்படின்னு கோமதி கொஞ்சம் பயத்தோட வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்க. மீனா கோமதி கிட்ட வர்றாங்க. உங்க பையன்கிட்ட நீங்க பேசுனீங்களான்னு அவங்க நேரடியாக கேட்க, எனக்கு 3 பசங்க இருக்காங்க, யார்கிட்ட என்ன பேசுனேன்னு கேட்குற அப்படின்னு கோமதி கேட்க, நான் சொன்ன விஷயத்த அவங்க கிட்ட பேசுனீங்களான்னு மீனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே கேட்குறாங்க. கோமதி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு டைரக்டா பதில் சொல்லாம, உங்ககிட்ட ஏதாவது கேட்டானா? சண்டை எதுவும் போட்டானா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. சண்டை எதுவும் போடலை, அம்மா கிட்ட ஏன் சொன்னேன்னு கேட்டாங்க
அப்படின்னு ஆவி பேசுற மாதிரியே பேசிட்டு நிக்கிறாங்க மீனா. நான் சொன்னதை உங்க மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்லி தானே சொன்னேன், உங்களை யார் கேட்க சொன்னதுங்கிறாங்க மீனா. இல்ல சத்தியமா மீனா, எத்தனையோ ரகசியத்தை என் மனசுல பூட்டி வச்சிருக்கிறேன், அதே மாதிரி இதையும் வச்சிருக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியலடி. கேட்டுட்டேன்னு அப்பாவியா பரிதாபமா சொல்றாங்க கோமதி. ஏன் அத்தை அப்படின்னு மீனா டென்ஷன் ஆகி கேட்க, ஏய் என்னடி ஏன்னு கேட்குற, தப்பு பண்ணி இருக்கிறான், அதுவும் தப்பு இல்லை, பெரிய பாவம், அதை யாரும் கண்டிக்காம இருந்தா அவனுக்கு உரைக்காதுடி, நமக்கு என்னன்னு தான் தெரியவான், திரும்ப திரும்ப அதே தப்பையே பண்ணுவான், அதனால தான் கேட்டேன், கோவிலுக்கு கூட்டிட்டு போய் சத்தியமெல்லாம் கூட வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு கோமதி ரொம்ப பெருமையும் சமாளிப்புமா சொல்ல, இவங்க முகத்தை சுருக்கிக்கிட்டு சொன்னாங்க அப்படின்றாங்க மீனா. இங்கே பாரு, இனிமே அவன் உருப்படியா இருப்பான், எதை பத்தியும் கவலைப்படாத, நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி நல்லா 4 கேள்வி கேட்டிருக்கேன், அவனை புத்தி பயம் எல்லாமே அவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா சலிப்பா எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாங்க. இங்க பாரு, எனக்கு பயப்படலைன்னாலும் சாமிக்கு பயப்படுவான் அவன் அப்படின்னு கோமதி சொல்ல, கேட்க கூடாதுன்னு அவ்வளவு சொன்னேன், போய் கேட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சலிப்பா சொல்ற மீனா. சரி பரவாயில்ல, இத்தோட இந்த விஷயத்தை விட்டுருங்க அத்தை, மேற்கொண்டு எதுவும் பேச வேணான்றாங்க மீனா. உடனே கோமதியும், நான் ஏன் மீனா பேச போறேன், நான் பேச மாட்டேன், பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதையும் நம்பி சரின்னு தலையாட்டுறாங்க மீனா. அதுக்கப்புறம் டவுட் ஆகி இவங்களை நம்ப முடியாதுன்னு நினைக்கிற மீனா, அத்தை அப்படின்னு கூப்பிட, அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. என்னடி அப்படின்னு அவங்க கொஞ்சம் திகிலோட கேட்க, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க அவங்க கிட்ட பேசின மாதிரி வேற யார்கிட்டையும் பேசி வச்சிருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, கோமதி கொஞ்சம் தடுமாறிட்டு, இல்லையே நான் பேசல, யார்கிட்டையும் பேசலங்கிறாங்க. இந்த வாய் ஒன்று சொல்லுது, ஆனா உங்க கண்ணு வேற ஒன்று சொல்லுதேங்கிறாங்க மீனா. அப்படியா, கண்ணுலயே தெரியுதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற கோமதி. இல்லடி மீனா, நான் யார்கிட்டையுமே சொல்லல, என்ன நம்பன்னு சொல்ல. சரி நம்புறேன், இனிமே வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க தானே அப்படின்னு மீனா கேட்க, மாட்டேன்டி மாட்டேன், அவன் பண்ணின தப்ப அவனுக்கு உணர வைக்கணும்னு நினைச்சேன், வச்சுட்டேன், அவனும் திருந்தி வாழறேன்னு தான் சொல்லிட்டான், நம்பிட்டு தாண்டிங்கிறாங்க கோமதி. இதை பாரு, இந்த விஷயத்த நான் இத்தோட விட்டுடுறேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா எதையும் யோசிச்சுட்டு, இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட பேசினத மீனா கிட்ட போய் கேட்டியான்னு நீங்க மறுபடியும் இதையும் கேட்டு வைக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிங்கிற அப்படின்னு கோமதி பார்க்க, அப்புறம் இந்த கதை தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு மீனா மிரட்டலா சொல்ல, இல்லடி நான் எதுவும் பண்ணல, இனிமே நான் வாயை திறந்தேன்னா என்னன்னு கேளு அப்படிங்கிற கோமதி. ராத்திரிக்கு நான் என்னடி சமைக்கட்டோன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராஜி அரசி 2 பேரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. பாத்தியா அரசி, நம்ம கிட்ட எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, மீனா அக்கா கிட்ட தான் கேக்குறாங்கன்றாங்க ராஜி. அதானே என்ன பாக்குறாங்க அரசியும். மீனா மண்டையை சொரிஞ்சிட்டு நிக்க, ஏய் என்னங்கடி நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கிறவங்க, அவ வீட்டுக்கு வந்திருக்கா தாண்டி கேக்குறேன் அப்படிங்கிற கோமதி. என்ன மீனா சமைக்கட்டும்னு கேக்குறாங்க. அவங்களும் ரொம்ப நல்ல பிள்ளையா, எது வேணாலும் சமைங்க தன்றாங்க, அதாவது அவங்க வேற எதுவும் சீரியஸா பேசல, சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தான் பேசிட்டு இருக்காங்கன்னு 2 பேரையும் நம்ப வைக்கிறாங்க. சரி நான் உனக்கு பிடிச்சதையே சமைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, மீனாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. கோமதி அங்கிருந்து கிச்சன் பக்கமா போக அதுவரையிலும் பார்த்துட்டு இருக்க ராஜி, அக்கா அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஏன் ராஜி என்னாச்சுன்னு மீனா கேக்குறாங்க. அத்தை ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கல அப்படின்னு ராஜி யோசனையா கேட்க, எனக்கும் நான் அப்படி தெரியலையேங்கிறாங்க மீனா. ஆனா எங்களுக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்னு அந்த இடத்த விட்டு போறாங்க அரசி. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா நிக்கிறாங்க. அக்கா நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் எங்க வீட்டுல பலமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, அரசி இப்ப ஓகேவா இருக்காளான்னு கேக்குறாங்க மீனா. அவ ஓகே தான், எப்படியோ இனிமே குமார் தொந்தரவு இருக்காதுன்னு அவ சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்னு ராஜி சொல்ல, நிறைய இடம் போனா என்ன வலம் போனா என்ன, நம்மள கடிக்காம இருந்தா சரின்னு நினைக்கிற மீனா ஓகேன்னு தலையாட்டிக்கிறாங்க. ஆனா எனக்குமே இந்த கல்யாண ஏற்பாட்டுல உடன்பாடு இல்லைங்கிறாங்க மீனா. எனக்கும் இல்லதான்க்கா, ஆனா நம்மால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராஜி கேட்க, மீனாவும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. எதிர் வீட்டுல வாழை மரம், தோரணம், லைட்டு, சீரியல் பல்புன்னு ஒரே கலக்கலா இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாரு சக்திவேல். சாப்பிட்டாச்சு அப்படின்னு ஒரு லேடி சொல்லிட்டு இருக்க குமரவேலோட வாய்ஸ் கேக்குது. என்ன அத்தை தூங்குற மாதிரி இல்ல போலன்னு கேக்குறாரு. என்ன மச்சான் நைட்டு ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு சக்திவேல் ஒருத்தரை கேட்க, விசேஷம்லாம் நீங்க தான் பண்ணணும்,
அப்படின்னு அவர் சொல்ல வச்சிருவோங்கிறாரு சக்திவேல். சரி சரின்னு சிரிச்சுக்கிட்டே அவரு உட்கார்றாரு. சக்திவேலும் குமரவேலும் சந்தோஷ மன்னர்களா வாசலுக்கு வர அப்போ 2 பேர் வர்றாங்க. வாங்க வாங்க, எங்க பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வரலையா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. இல்ல, அவ இப்ப வரல, காலையில வந்துருவாங்கிறாங்க அந்த லேடி. சரி சரி, நான் உங்களை உள்ளர அனுப்புறாரு சக்திவேல். உள்ளர மாறி இருக்கா, போங்கன்னு அனுப்பி விடுறாரு. வாங்க வாங்கன்னு அவங்க கூட வந்தவரையா வரவேற்று உள்ளர அனுப்பி வைக்கிறாரு. என்னடா கூட்டம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சக்திவேல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த 2 பேர் வர்றாங்க. வாங்க வாங்க, என்ன உள்ளர தான் இருக்கு அப்படிங்கிறாரு சக்திவேல். என்ன குமாரே அப்படின்னு வந்தவர் கூப்பிட நல்லா இருக்கீங்களான்னு அவருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு குமரவேல். 2 பேரும் நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணன்னு கேட்க நல்லா இருக்கேன்பான்னு சொல்லிட்டு அந்த வந்த லேடியும் உள்ளர போறாங்க. சக்திவேல் சந்தோஷமா அந்த சீரியல் லைட்டு வெளி டெக்கரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. சூப்பரா இருக்குல்ல, பக்காவா பண்ணிட்டாங்கன்றாரு குமரவேல். ஏப்பா அந்த பக்கம் வாழை மரத்தை கட்டிட்டல்லன்னு கேட்க கட்டியாச்சுங்க சாருங்கிறாரு ஒருத்தர். இந்த பக்கம் வா, ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் கொடு அப்படின்னு சக்திவேல் சொல்ல இந்தாங்க ஐயா கொடுத்துடுறேங்க ஐயா அப்படிங்கிறாரு அவரு. நான் வேணா உள்ளர போய் சொல்லவா அப்படின்னு ஒரு சொந்தக்காரர் கேட்கிறாரு. நான் சொல்றேன்னே, நீங்க உட்காருங்கன்றாரு அவரு. சக்திவேல் ரொம்ப பெருமையும் சந்தோஷமா மீசையை தடவிக்கிட்டு எதிர் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு பையன்கிட்ட திரும்புறாரு. என்னடா ஒருத்தனையும் வெளியே காணோம் அப்படின்னு சக்திவேல் கேட்க தெரியலையேப்பாங்கிறாரு குமரவேல். எதிர்பார்த்திருக்க மாட்டானுங்கல்ல, திடுதிப்புன்னு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணுவோம்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல நம்ம வீட்லயே யாரும் எதிர்பார்க்கல, அங்க யாரும் எதிர்பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறாரு குமரவேல். திடீர்னு ஏதோ நினைச்சுக்கிட்டவரா மகனோட தோல்ல கைய வச்சு ஏண்டா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானேன்னு கேக்குறாரு. என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க அப்படிங்கிறாரு குமரவேல். இல்லடா, அரசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நின்னுகிட்டு இருந்த, அதனால தாண்டா கேக்குறேங்கிறாரு சக்திவேல். அவளே திமிரு பிடிச்சு போய் என்ன வேணான்னுவா, அப்புறம் எனக்கு எதுக்குப்பா அவ, எனக்கு அவ தேவையே இல்லைன்னு குமரவேல் சொல்ல பெருமையும் நிம்மதியும் சந்தோஷமா மகனோட தோல்ல தட்டி கொடுக்கறாரு சக்திவேல். இப்படிதான்டா இருக்கணும் அவனே. சக்திவேல் பையன் நான் சும்மாவா, பொண்ணு கிடைக்காம ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு நினைக்க கூடாதுன்னு அப்பா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுடா அப்படிங்கிறாரு சக்திவேல். அப்படிலாம் இல்லைங்கிறாரு குமரவேல். அந்த குடும்பம் கொஞ்சம் அப்படி இப்படிதான், அந்த பொண்ணோட அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க தான், ஆனா அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுடா, கல்யாணத்துக்கு அப்புறமும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருப்படா அப்படின்னு சக்திவேல் மகனோட தோல்ல தட்டி கொடுக்கறாரு. அப்ப எதிர் வீட்டுக்கு கடைய வேலையை முடிச்சுக்கிட்டு சரவணன் பாண்டியன் 2 பேரும் வண்டியில வர்றாங்க. அதை பாக்குற குமரவேல் அப்பா அப்படின்னு அப்பாவுக்கு ஜாட காட்ட அவரும் அங்க பாக்குறாரு. அப்போ சரவணன் வண்டியை நிறுத்த பாண்டியன் வண்டியில இருந்து இறங்குறாரு. உடனே சக்திவேல் கெத்து காட்டணும்னு நினைக்கிறவரு மீசையை தடவிக்கிட்டு ஹஹான்னு சிரிச்சுட்டு ஏன்பா ஸ்பீக்கருக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க இறங்குன பாண்டியன் அங்க இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்தாச்சுன்னு என்ன சவுண்டு வருது, அப்ப பாட்டை போட வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியனையும் சரவணனையும் ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாரு. ரொம்ப அசதியா இருக்காங்களா இல்ல என்ன காரணம்னு தெரியல, பாண்டியன் அப்புறம் சரவணன் முகத்தை பார்க்க சகிக்கல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னு தெரியணும்ல, நல்ல பாட்டா போடு, நல்ல சவுண்ட வையு அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாண்டியன் அங்கிருந்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை அப்படின்னு பாட்டு ஓட ஆரம்பிக்க ஏத்து ஏத்து சவுண்ட நல்லா ஏத்துப்பா அப்படின்னு பாண்டியனை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல். அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு அப்படியே காது ஜவ்வு கிழியிற மாதிரி சவுண்டு வையே அப்படின்னு சொல்ல சரவணன் காதுக்குள்ள விரல விட்டு அடிச்சுக்கிறாரு. உள்ளர இருக்க அரிசிக்கும் அடிக்கிறதுக்கு பயங்கர டிஸ்டர்பா இருக்கு அந்த சவுண்டு. தேடி வந்தோர் இல்லம் எல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை அப்படின்னு அடுத்த வரிகள் ஓடிட்டு இருக்க இவரு ரொம்ப சந்தோஷமா மீசையை தடவிட்டு நிக்க பாண்டி சலிப்பா பாக்குறாரு. 2 பேருக்குமே காதை அடைக்குது. அவ்வளவு தூரத்துல இருக்கவங்களுக்கே காதை அடைக்குது. ஆனா பக்கத்துல நிக்கிறவங்க சந்தோஷமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டி எரிச்சலா பார்க்க மூஞ்ச பாத்தியா விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்குங்கிறாரு சக்திவேல். அப்படின்னு அவரு சிரிக்க வாடா போவோம் அப்படின்னு சரவணன் முன்னாடி நடக்க பின்னாடி போறாரு பாண்டியன். போங்க போங்க போங்க, கதவை நல்லா அடிச்சிட்டு பாருங்க அப்படிங்கிற சக்திவேல் சவுண்டை ஏத்து உள்ளர போனாலும் கேட்கணுங்கிறாரு. மருதமலைன்ற பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படின்னு அவரு பெருமையா சிரிச்சிட்டு இருக்க கதவுக்குள்ளர வந்த பாண்டியன் டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடிச்சு சாத்துறாரு. அந்த பாட்டு முடிஞ்சு 6 படை வேல் முருகா வா 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 அப்படின்னு ஓடிட்டு இருக்க இந்த சத்தத்துல என்னால படிக்கவே முடியலப்பா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அரசி. அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க சரவணன் காதை கொடிஞ்சிட்டு இருக்க சுட்ட பழம் தந்தவனே வா வா வான்னு பாட்டு ஓடுது. சத்தம் கேட்டு எல்லாருமே ஹாலுக்கு வர்றாங்க.
ராஜியும் உச்சி கொட்டிட்டு நிக்க அங்க கதிரும் வர்றாரு. பார்த்து கடுப்பாகிற கதிர் விடு விடு விடுன்னு வாசல் கிட்ட போக, டேய் 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 இலை எங்கடா போறேன்னு கூப்பிடுறாரு பாண்டியன். இம்பட்டு சத்தமா பாட்டு வச்சிருக்கிறாங்க, என்னன்னு கேட்க வேண்டாமாங்கிறாரு கதிர். ஏண்டா இலை, நீ போய் கேட்டவன அப்படியே சவுண்டை குறைச்சு வச்சிருவாங்களாக்கும் அப்படிங்கிறாரு பாண்டியன். இல்லப்பா, கண்டிப்பா சொல்லணும், சொன்னாதான் கேட்பாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு படிக்கிறதுன்னு வேலை பார்க்கறதுன்னு எதுவுமே பண்ண முடியல. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு மறுபடியும் திரும்புறாரு கதிர். ஏய் 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 இருடா, என்ன கேட்க போற, யார்கிட்ட கேட்க போற அப்படின்னு கோமதி அங்கே வந்தவங்க எதுவும் தெரியாம கேட்குறாங்க. உங்க நொன்னங்கிட்ட தான். எதுக்கு பாட்டு இவ்வளவு சவுண்டா வச்சிருக்கேன்னு கேட்க போறானா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஷோ அதெல்லாம் எதுவும் வேணாண்டா. அப்புறம் எங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது பிடிக்கல, சண்டைக்கு வர்றாங்க, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதுவும் இல்லாம சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி அது இதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை நைட்டு ஃபுல்லா பாட்டு போடுவாங்க, யாராலையும் தூங்க முடியாதுன்றாங்க ராஜி. நான் வேணும்னா போய் என் அப்பா கிட்டையாவது சொல்றேன்னு ராஜி சொல்ல, ஏய் ஏய் அப்படின்றாங்க கோமதி. அட விடுப்பா, அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போறாங்க. ஏன்பா நம்ம வேலையை நாம பார்ப்போம்ப்பா, விடுப்பா அப்படிங்கிற பாண்டியன். ஏன்பா கோமதி, நான் போய் கையை காலை கழுவிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வை என்ன சொல்லிட்டு எழுந்திருக்க. சரிங்கன்றாங்க கோமதி. சரின்னு அவர் திரும்ப போக அப்பான்னு கூப்பிடுறாரு சரவணன். அவர் என்னன்னு திரும்பி பார்க்க, இந்த கல்யாணமே நடக்க கூடாதுப்பா அப்படிங்கிறாரு அவரு. எந்த கல்யாணம்னு பாண்டியன் கேட்கிறாரு. அதான்ப்பா, குமாருக்கும் மயிலோட தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுப்பாங்கிறாரு அவரு. பாண்டியன் உடனே சலிப்பா, நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணமே நாம விருப்பப்பட்டபடியா நடக்குது, இந்த லட்சணத்துல அடுத்த வீட்டு கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதான்றதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்பா, குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மயில் குடும்பத்தோட ஆட்டம் அதிகமாயிடும்பா, தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்கும் தான்ப்பா தலைவலி கொடுப்பாங்க, எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்ப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பான்றாரு சரவணன். இலே, இந்த விவகாரத்துல நாம எதையுமே பண்ண வேண்டியதும் இல்ல, எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறாரு அவரு. நான் முன்னாடியே சொன்னதுதான், நம்ம எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் 4 திசையில இருந்தும் நமக்கு குடைச்சல் கொடுத்தே தான் தீருவாங்க. அதை நாம சமாளிச்சுதான் ஆகணும், அதை நாம சமாளிக்க தான் போறோம். நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும், கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற வேலையெல்லாம் நமக்கு எதுக்கு, கொடுங்கடா அப்படின்னு பாண்டியன் அங்கிருந்து போயிட சரவணன் பயங்கர டென்ஷனோட நிக்கிறாரு. நடக்க போற கல்யாணம் உனக்கு சரின்னு தோணுதா அப்படின்னு கோமதி கிட்ட கேட்க, நடக்கிற பல விஷயங்கள் தப்புன்னு தான் தோணுது, ஆனா நாம என்ன பண்ண முடியும், உங்க அப்பா சொன்ன மாதிரி பேசாமலேயே இருப்போன்றாங்க கோமதி. நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கோமதி சொல்றாங்க. மயிலோட அம்மா குணத்துக்கும் என் அண்ணன் குணத்துக்கும் அவங்களே மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. என்னமோ நடக்கட்டும் போ அப்படின்னு கோமதியும் போயிட பாண்டியன் அடுத்து யாரை வச்சு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறாரு. வீட்டில் ஒருத்தரையா பாக்குறாரு. ஒரு பீஸும் தேராது அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு வந்துடுறாரு. ஏங்க இந்தாங்க தண்ணின்னு கொண்டு வந்து ரூம்குள்ள கொடுக்குறாங்க கோமதி. ஒரு பாயை விரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீங்க மாத்திரை போட்டீங்களான்னு கோமதி கேட்குறாங்க. ஏய், உன் கண்ணு முன்னாடி தானே போட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமால்ல மறந்துட்டேன்னு மண்டையை சொல்லிடுறாங்க கோமதி. அவர் இன்னமும் பாயை விரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. என்னங்க, என்ன பாய விரிக்கிறீங்க, கொடுங்க நான் விரிக்கிறேன் தள்ளுங்கன்றாங்க. ஏய், நல்லா தாண்டி விரிக்க போனேன், ஏன் விரிக்க வேண்டாம், நான் அதுக்குள்ள வாங்கிட்டேங்கிறாரு. சரிங்க, நான் எதுவும் சொல்லல, நீங்க தள்ளுங்க அந்த பக்கம் அப்படின்னு கோமதி சொல்ல அவர் அந்த பீரோவுக்கும் டேபிளுக்கும் இடையில இருக்க கேப்புக்கு போயிடுறாரு. பாய விரிக்கிறாங்க கோமதி. இப்படித்தான் விரிக்கணும்னு கோமதி சொல்ல, பாய் விரிக்க எனக்கு சொல்லி தெரியாக்கும், நீ கொடுமடா சாமி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, இப்ப பாருங்கன்னு சொல்ற கோமதி தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. ஏய், அதான் கொண்டு வந்து வச்சுட்டல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு உட்கார போக, இல்லை எடுத்து தருவா குடிக்கிறீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, சரி தாகம் எடுக்கிறப்ப குடிச்சிக்கிறேங்கிறாரு அவரு. அப்படின்னு தலையாட்டுற கோமதி, ஏங்க பழம் ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதியை பார்த்து பாண்டியன் கேட்க, அவங்க ஏதோ குழம்பி போய் தூக்கத்துல ஆடுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஒன்னும் வேணாம் நீ போய் முதல்ல தூங்குன்றாரு அவரு. அப்படின்னு பெட்டுக்கிட்ட வர்றாங்க கோமதி. ஆனா அவங்க உடம்பெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்குது. அவங்க பெட்டுல உட்கார, அம்மா ஆத்தாடி
அப்படின்னு பாயில போர்வை விசிறி விட்டு உட்கார்றாரு பாண்டியன். ஏன் கோமதி, அரசி எங்கன்னு கேக்குறாரு பாண்டியன். வெளியில படிச்சுக்கிட்டு இருக்கா, ஏதோ பரீட்சை வரப்போகுதான் அப்படின்னு கோமதி சொல்ல, படிக்கட்டும் படிக்கட்டும், அப்பா சாமி தூங்கலாம் அப்படின்னு துண்டை ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு போர்வையை போத்திட்டு படுக்கிறாரு அவரு. கோமதி அப்படியே உட்கார்ந்துருக்க அவர் பார்த்துட்டு, ஏய் என்னடி குத்துக்கல்ல கணக்கா உட்கார்ந்துருக்கன்னு கேக்குறாரு. கோமதி அவர் பக்கம் திரும்ப படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவர் படுக்கிறாரு. படுத்திருக்க கோமதி, எனக்கு தெரிஞ்சதை இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, சொன்னா இவரு செந்தில் கிட்ட சண்டை போடுவாரு, அதுக்காக சொல்லாமலேயும் இருக்க முடியாது, அப்புறம் நாளைய பின்ன உண்மை தெரிஞ்சா இவர் நம்ம கிட்ட சண்டை போடுவாரு, சரி சொல்லுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து பாண்டியன் படுத்திருக்க பக்கமா திரும்புறாங்க கோமதி. ஏங்கன்னு கூப்பிடுங்கிறாரு. தூங்கிட்டீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, படுத்த அடுத்த நிமிஷமே எப்படி தூங்க முடியும்னு பாண்டியன் கேட்கிறாரு. சரி நீங்க தூக்கம் வரும்போது தூங்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் மெல்ல எழுந்து உட்கார்றாரு. ஏய் அப்படின்னு கூப்பிடுங்கிறாங்க. எழுந்துச்சு உட்காரு முதல்லங்கிறாரு. ஏங்கன்னு கேட்க, ஏய் எழுந்துருன்றாரு அவரு. கோமதியும் ஏதோ விசேஷத்துக்கு போற மாதிரி அப்படியே எழுந்து உட்கார்ந்துருக்க. நானும் கொஞ்ச நேரமாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கிற, என்ன ஆச்சரியம் உனக்கு அப்படின்னு கேட்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஒரு பிரச்சனை இல்லையா, நல்லா இருக்குடி, இத்தனை வருஷமா நான் உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை என்னாண்டு உன் முகத்தை பார்த்தாலே தெரியாதா, இங்க பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல உச்சி கொட்டிட்டு பாக்குறாங்க கோமதி. இங்க பாரு, உன் மனசுல ஏதோ இருக்கு, அதை நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, சொல்ல முடியாம தடுமாறுற, அதுதான் என்ன பாண்டியன் கேட்க, ஐயோ இவர் என்ன சரியா கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு கோமதி கொஞ்சம் கலங்கி போய் பாக்குறாங்க. எதுக்குடா சம்பந்தம் இல்லாம ரோட்டை காட்டுறாங்க, ரோட்ல ஏதோ வண்டி போறத காட்டுறாங்கன்னு பார்த்தா அவங்க அதை காட்டல, ஓப்போ ரெனோ 16 சீரீஸை தான் காட்டிட்டு இருக்காங்க, அந்த பேனர் தான் அங்கங்க ரோட்ல இருக்கு. ஏய் கோமதி என்னாச்சு உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இப்போ இவரு உச்சி கொட்டிட்டு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே எழுந்து கோமதி பக்கத்தில் உட்கார்றாரு. ஏய் சொல்லு என்ன பிரச்சனைன்னு காலில் கையை வச்சுட்டு ரொம்ப ஆதரவா கேட்குறாரு. கோமதி தயக்கத்தோட உட்கார்ந்துருக்க, எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவரு அவங்கள முகத்தையே பார்த்துட்டு கேட்க, இல்லை ஒன்று சொல்லுவேன், நீங்க அதை கேட்டு கோவப்படக்கூடாது அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீ சொல்ற விஷயத்த வச்சுதானே கோபம் வருமா வராதான்னு சொல்ல முடியும், என்னன்னு சொல்லுன்னு கேட்குறாரு. இல்லைங்க நீங்க கண்டிப்பா கோவப்பட தான் போறிய, விடுங்க நான் சொல்லலைங்கிறாங்க கோமதி. அவருக்குள்ள லைட்டா சுறுசுறுன்னு வருது. இப்ப சொல்றியா இல்லையா நீங்கிறாரு. சும்மா பாடா படுத்திக்கிட்டு ஏதாவது ஒன்ன சொல்ல வர்றது அப்புறம் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல நீங்க படுத்து தூங்குங்கன்றாங்க கோமதி. ஏய் கடுப்பே தம்ம விஷயத்த சொல்லுடி அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் சொல்லுவேன் ஆனா நீங்க கோவப்படக்கூடாது, கோவப்பட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கோமதி கையை நீட்டிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற பாண்டியன் அவங்க கையை கீழே தட்டி விட்டுட்டு, ஏய் சும்மா கோவப்படுவீங்களா சத்தியம் பண்ணுங்கன்னுட்டு, என்ன விஷயம்னு சொல்றியா இல்லையா இப்ப அப்படின்னு அவர் கேட்க, ஐயோ கடவுளே நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க கோமதி. உடனே அவருக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. ஏய் என்னத்துக்கு இப்ப அழுதுட்டு இருக்கிறவ அப்படின்னு தோல்ல கைய வைக்க, இல்லைங்க விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து நான் உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன், அந்த விஷயம் என் நெஞ்சுக்குள்ளேயே நிக்குதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல அவருக்கும் ஒரு மாதிரி கலக்கமாகுது. என்ன விஷயம், என்னத்தை கேள்விப்பட்ட, எதுவும் நெஞ்சுக்குள்ளேயே இருந்து உறுத்திக்கிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ அப்படிங்கிற கோமதி அவர் பக்கம் திரும்பி உட்கார்றாங்க. அப்படின்னு ஆரம்பிக்க, சொல்லுன்றாரு, நம்ம மீனா உடம்பு சரியில்லாம இங்க வந்து இருக்கால அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமாங்கிறாரு அவரு. அப்போ மீனாவும் செந்திலும் பேசிக்காம தான் இருந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் இததான் பெருசா சொல்ல வந்தியான்னு கேக்குறாரு பாண்டியன். ஏதாவது புருஷன் பொண்டாட்டி சண்டையா இருக்கும், அதெல்லாம் அவங்களே சரி பண்ணிக்கிடுவாங்க, ஏய் நீ பாட்டுக்கு அவங்க சண்டையில போய் மூக்க நுழைச்சிட்டு இருக்காதடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஷோ இல்லைங்க கேட்டேங்கன்னு கோமதி சொல்ல, அது சரி உனக்கு தான் வாய் சும்மா இருக்காதே ஏண்டி, அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா அவங்களே பேசி சரி பண்ணிக்கிட மாட்டாங்களா, நீ எதுக்குடி எல்லா விஷயத்திலையும் போய் மூக்க நுழைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் கோவமா கேட்க, அப்படிலாம் இல்லைங்க நான் மூக்க நுழைச்சதுனாலதான் அம்புட்டு பெரிய விஷயமே தெரிஞ்சது அப்படின்னு கோமதி சொல்ல, எம்புட்டு பெரிய விஷயம் என்னாடி தெரிஞ்சது அப்படி என்ன விஷயங்கிறாரு பாண்டியனும். ஐயோ நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல, கோவம் வராதவங்களுக்கு கூட கண்டிப்பா கோவம் வந்துடும், ஐயோ ஆரம்பிச்சுட்டாடா பாரு ஏதாவது சொல்லிட போறேன்னு கோவப்படுறாரு பாண்டியன். கடுப்பேத்தாம என்ன விஷயம்னு சொல்லுடி
அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்க திக்கி திணறி எச்சில் முழுங்கிட்டு, நம்ம செந்தில் இல்லைங்க, அவன் அவன் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்படியே அதிர்ந்து போய் கோமதியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் ஃபுல் மேக்கப்போட சோஃபால வந்து உட்கார்ந்துருக்க பாண்டியன் எவ்வளோ ரூபா லஞ்சம் வாங்கினேன்னு கேட்குறாரு. ரொம்பவே தயங்கிட்டு மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு கொஞ்சமாக தான் வாங்கினேங்கிறாரு. நீ எம்பட்டு காசை லஞ்சமாக வாங்கினன்ற விஷயம் உன் மனசாட்சிக்கு தெரியுமில்ல? அந்த எல்லா காசையும் ஒரு பைசா மிச்சம் இல்லாம வாங்கினவங்க கிட்டயே போய் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு செந்தில். நீ வாங்கின லஞ்ச பணத்தை முழுசா நல்ல விஷயங்களுக்கு செலவு செஞ்சுட்டு வா, இல்லையா இந்த வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு பாண்டியன் ஒரு பணத்துக்கு 2 செலவு சொல்றாரு. செந்தில் எதை செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாரு, என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.